ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடி சேனல். நம்ம குட் பேட் அக்லியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆதிக் ரவிச்சந்திரன் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரா? படம் எப்படி இருக்குது? ஏகேயோட நடிப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கா? இந்த படத்தோட மேஜிக் நடந்திருக்கா இல்லையா? மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா? விடாமுயற்சிக்கு அப்புறம் பெரிய சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு பல பல கேள்விக்கு வந்து நம்ம பதிலை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்காக ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். ரிவ்யூக்குள்ளே போகிறது முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும் நம்ம சேனலில் நிறைய அஜித் குமார் ஃபேன்ஸ் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இந்த ரிவ்யூ நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்ல போகிறேன். ஓகே, இது ஒரு படத்துக்கு மொத்தம் 180 crore செலவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 130 crore வந்து ஏகேவோட சம்பளம். அப்போ மீதி இருக்கிற 50 crore தான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட மேஜிக்கை அந்த படத்தில் காட்டியிருக்காரு. பல காஸ்ட்டுங்க. த்ரிஷா, பிரபு, ஷின் டாம், அதாவது மலையாள ஆக்டரில் அவங்க ஒன்று ரோல் பண்ணியிருக்காங்க. சுனில் தெலுங்குலேருந்து பண்ணியிருக்காங்க. பிரசன்னா, யோகி பாபு வந்து கடைசியாக பாபு யோகி அப்படின்னு ஒரு மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க. கார்த்திகேயா சலார் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிருத்திவிராஜ் வந்து சின்ன பையன் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதில் வந்து ஏகேக்கு பையனாக நடிச்சிருக்காரு. அப்புறம் தினு ஆனந்த் நாயகன் படத்தில் வந்து கமாலை சுட்டு சாவடி பார்க்க தெரியுங்களா? அந்த போலீஸ் சார் சட்டை போட்டுட்டு வருவார்ல கடைசியாக கிளைமேக்ஸில், அவர் வந்து ஒரு ரோல் நடிச்சிருக்காரு, மஸ்தான் சார் அப்படின்னு. அப்புறம் வந்து பிஎஸ் அவினாஷ் கேஜிஎஃப் 2ல் வந்து நீட்டு தாடிலாம் வச்சுட்டு வருது போல், அவங்க தான் அந்த படத்தோட ஓப்பனிங்கை, இந்த படத்தோட பிளாட் லைனே கதையை வந்து நம்மளுக்கு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏகே அதாவது ரெட் டிராகன் என்ற ஏகே வந்து மும்பை ஜெயிலில் இருக்காங்க. 17 வருஷமாக இருக்காங்க. பட் அவங்க பையனுக்கு தெரியாது அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா. ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி த்ரிஷா, பிரசன்னா, பிரபுலாம் வந்து போய் சொல்லி மதப்பி அந்த பையன்கிட்ட வந்து நம்ப வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஜெயிலேருந்து வெளியாகி அவங்க பையனோட பர்த்டேக்கு போய்ட்டு அவங்கள பார்க்கணும். இதான் அந்த படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. பட் ஏதோ ஒரு பழைய ரிவெஞ்சினால அர்ஜுன் தாஸ் வந்து இதில் உள்ளே வராரு. இதான் அந்த படத்தோட கதை. அர்ஜுன் தாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ரீத்ரோ சாங், 90ஸோட ரீத்ரோ சாங்ஸ்லாம் வந்து நினைக்கிறேன் 2 songs நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா காட் பிளஸ் யூ மாமேன்னு சொல்கிற சீன் வந்து தேட்டர்லாம் சும்மா கொளுத்திக்கிட்டு எரியுது. ஏகேவும் த்ரிஷாவும் வந்து யங் டைமில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதில் வந்து ஜிவி சார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரீடமோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஈவன் த்ரிஷா வந்து கில்லி படத்தில் வந்து காரப்பொடி சாப்பிட்ற சீன் கூட வந்து அழகாக அதில் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இனிமே இதோட இன்ட்ரோ ஃபைட்டு சாங் அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணது வந்து ரொம்ப அருமையாக பயங்கரமாக கிராண்டியாக இருந்துச்சு. நிறையா பாட்டு நிறையா ஆக்சுவலி வந்து பயங்கரமான வந்து என்ன சொல்லுவாங்க ரெஃபரன்ஸ். இந்த படம் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் தான். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாவோட ரெஃபரன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ். ஒரு சீனில் வந்து ஆரம்பம் சீன் இருக்கும். படத்தில் ஆரம்பம் சீன் கையை மேலே தலை மேலே கையை வச்சோன்னே கையை எடுறா அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவாங்க தெரியுங்களா ஆரம்பம் சீனில். அந்த சீன் அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பில்லா சீன் இங்கே ஆக்சுவலி வந்து தலையோட இது எப்படி பார்க்கணுமா வந்து தலையோட எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் எடுத்து போட்டு பண்ணி ஒரு மாதிரியா குக் பண்ணி நம்மக்கிட்ட வச்சுட்டாங்க. நான் எப்படி இந்த படத்தை பார்க்குறேன்னா, இந்த படம் வந்து நல்லா இருக்கான்னு சொல்கிறதுக்கும் எனக்கு தெரியல, நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கும் தெரியல. சிம்பிளாக சொல்லணுமா, நம்ம லாஜிக் பார்க்காம நம்ம வந்து பயங்கரமாக கிரிட்டிக் பண்ணுற மூளையெல்லாம் தனியாக கழட்டி எடுத்து வச்சுட்டு தேட்டர் வழியாக போயிட்டு, ஆனால் இந்த படத்தை நம்ம தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு செலிப்ரேஷன் படம். இது வந்து நம்ம ஒரு திருவிழாவில் வந்து ஒரு ஒரு ஷோ, ஒரு மேஜிக் ஷோ, ஒரு அந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன். லாஜிக்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் முடியாது. நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணத்தில் இன்டென்ஷனில் பார்த்தா மட்டும் தான் நம்ம இதை செலிப்ரேட் பண்ண முடியும். செலிப்ரேட் மோட்டை ஆன் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். பட் அதே டைமில் வந்து நீங்கள் வேறு மாதிரி லாஜிக் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு உள்ள படம் கிடையாது. மியூசிக் என்ன கேட்டால் ஜிவி பிரகாஷ் வந்து இதில் கோட்டா விட்டாங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த லெவலுக்கு இல்லை. என்னென்னா ரீட்ரோ சாங் அஜித் குமார் சாரோட பழைய ரீட்ரோ சாங்கு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அப்புறம் வேறு 90s இல்லை பயங்கரமான ஹிட் சாங்ஸு, அதெல்லாம் ஈவன் ஆலுமா டோலுமாலாம் கூட வந்து அழகாக போட்டு இதை ஃபிட் பண்ணது தான் வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலி என்னை கேட்டால் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்லாமல் இது ஒரு சாதாரண ஒரு நியூ டைரக்டர் மியூசிக் வச்சுருந்தா கூட வந்து நல்லா இருந்திருக்கும். பிறகு ஜிவி பிரகாஷ் வந்து எனக்கு என்னமோ அவர் மட்டும் தான் இந்த வந்து கரெக்டான ஒரு ஒர்க் செய்யணும்னு எனக்கு தோணுது. இன்னொன்று பெரிய ப்ளஸ் என்னன்னா, கடைசியாக வந்து எப்படா எங்கேயாச்சும் பார்ட் 2 போட்டு தொலைச்சிடாதீங்களா அப்படி இருந்துச்சு. ஏன்னா இப்போலாம் பார்ட் 2ன்னு போட்டாலே பயமாக இருக்குது. பார்ட் 2லாம் இந்த படத்தில் கிடையாது. ஒரே பாட்டு தான். என்னன்னா படம் முடிஞ்சோடனே நம்ம வெங்கட் பிரபு சார் மாதிரி வந்து கார்ட் கிரெடிட்டில் வந்து அந்த மேக்கிங்லாம் போட்டிருக்காங்க. அது சூப்பராக இருந்துச்சு.
காலையிலே படம் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நாம்ளே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளார வந்து நெட்டில் வந்து சிம்பு வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க, தளபதி ஒரு கையை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வதந்திகள்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா எல்சியூவில் வந்து தெலுங்கு ஆக்டர்ஸு, மலையாள ஆக்டர்ஸு, பாலிவுட்லேருந்து கொண்டு வர்றது, நான் இறக்கலாம் பாடுறா பேண்ட் வேர்ல்டுன்னு சொல்லி என்னடா பாலிவுட்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து வந்து கெஸ்ட் ரோல் இறக்குறீங்க, நான் இறக்குறான் பாடுறான்னு ஆதி ரவிச்சந்திரன் வந்து மணி ஹெஸ்ட்லேருந்து அல்வாரோ, அதாவது ப்ரொஃபஸரே தூக்கி இறக்கியிருக்காங்க கெஸ்ட் ரோலாக. அதுக்கப்புறம் வந்து கோரியாவில் உள்ள டானிஸ் யோகா இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீனு ரிவ்யூஸ் யார், நம்மளோட ஜான் வீக், அவங்களோ கூட வந்து இதில் கெஸ்ட் ரோலாக இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் படத்தில் கிடைக்குமா? இந்த படத்தில் கிடைக்கும். தம்பி நீ என்ன தான்ப்பா சொல்ல வர? படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா கேள்வி கேட்டிங்கன்னா அங்கே இப்போ பாருங்கள், ஜாலியாக போங்க ஃப்ரெண்ட்ஸோட. தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு செலிப்ரேஷன் கிடைக்கும். போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் லாஜிக்லாம் பார்க்காம மூளையை தனியாக கழட்டி தேட்டரை வெளியே வச்சுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஜாலியாக ஸ்பீடாக ஜும்முன்னு போகுது. ஆனால் நீங்கள் லாஜிக் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிரிஞ்சி ஃபீல் தான் போகும். See you all next video guys.